இங்க ஒரு சோல்ஜர் ஃபிளைட் ஓடிட்டு இருக்கும்போது சடனா அவனோட டீம் கிட்ட இருந்து சிக்னல் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நேவிகேஷன் காமிக்கிற டிவைஸும் ஒர்க் ஆகல. அதனால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆபரேஷன் மேனுவலை எடுத்து அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்றான். ஆனா அதனால ஒரு யூஸும் இல்ல. இதே டைம் ஃபியூவல் வேற கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ அவனோட சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்க அவனுக்கு முன்னாடி அடர்த்தியான ஃபாக் வேற வருது. இதனால ஃபியூவலை சேவ் பண்ண ஜெட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணி பறக்கிறான். ஆனாலும் ஃபியூல் கம்மியாகிட்டே இருக்கு. இதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்படுறான். அப்ப சடனா அவன் பக்கத்துல பழைய காலத்து ஃபிளைட் ஒன்னு பறக்குது. அதை ஓடிட்டு வர பைலட் ஜானோட சுச்சுவேஷன் தெரிஞ்சதும் அவன் லேண்ட் பண்றதுக்கு கரெக்டான ஏர்ஃபீல்ட காமிச்சு அவனை லேண்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ ஜான் சேஃபா லேண்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சதும் அந்த பைலட் பறந்து போயிடுறாரு. அப்ப ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற ஆளு கார்ல வந்து ஜான பக்கத்துல இருக்கிற மெஸ் கூப்பிட்டு போறாரு. அந்த மெஸ்ல ஜான் ஒரு போட்டோவை பாக்குறான். அதுல இருக்கிற ஆளோட ஃபேஸ் பாக்கிறதுக்கு இப்ப இவன் லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபேஸ் மாதிரியே இருக்கு. அதனால ஏர்போர்ட் ஒர்க் பண்ற ஆளு கிட்ட இது யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவரு இந்த பைலட் எப்பெல்லாம் ஒரு மிஷினை முடிச்சுட்டு வராரோ அப்பெல்லாம் பேஸ்ல லேண்ட் ஆகாம மேலேயே தான் பறந்துட்டு இருப்பாரு. ஏன்னா சம்டைம்ஸ் வானத்துல ஃபாக் அதிகமா வந்து இந்த பிளேஸை கவர் பண்ணிடும். அதனால மத்த பைலட்ஸ் லேண்ட் ஆகிற ரூட் தெரியாம சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் இவர் தான் எல்லாரையுமே கரெக்டா கைட் பண்ணி லேண்ட் பண்ண வைப்பாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜான் எனக்கு இவர் தான் கைட் பண்ணாருன்னு சொல்ல அதை கேட்டவர் இவர் செத்து போய் 15 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜான் சம ஷாக் ஆகுறான். அதே டைம் வெளியே ஃபிளைட் பறக்கிற சவுண்ட் கேட்டதும் ஜான் மெஸ் விட்டு வெளியே வந்து பாக்குறான். ஆனா அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கார்ல அந்த இடத்துக்கு வந்து நீ சடனா ரேடார்ல இருந்து காணாம போயிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ஜான் அங்க நடந்த விஷயத்த சொல்றான். அதுக்கு அவங்க இந்த பேஸ செகண்ட் வேர்ல்டு வார்லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு கைட் பண்ணவும் உன் கூட பேசுறதுக்கும் கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல அதனால அவன் திரும்பி பாக்குறான். அப்ப இவ்வளவு நேரம் அவன் இருந்த மெஸ் இப்ப பாழடைஞ்சு போய் கிடக்குது.